வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தான் வந்திருக்கோம். நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க கோவளத்தில் வந்து வீடியோ எடுத்து போடுங்க, ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கீங்க, ஃபுல் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் சரி கோவளத்தில் வந்து வீடியோ எடுத்து போடலான்னு வந்திருக்கேன். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கோவளத்தில் வீடியோ எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. அதனால் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் கோவளத்தில் வந்து மீனோட ரேட்லாம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நண்டாக தான் இருந்தது. அதில் வந்து பொட்டு நண்டு, அதுக்கப்புறம் சிவப்பு நண்டு இருந்தது. இந்த பொட்டு நண்டுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்தால் 400ரூபா, சின்ன சைஸ்னால் கூறு 200ரூபா. இந்த சிவப்பு நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கூறு 200ரூபா தான். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் சூப்பு தான் வைக்க முடியும், மற்றபடி ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, சதையும் இருக்காது. அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணா மீன் தான் அதிகமாக இருந்தது. பண்ணா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மீன், நண்டு, பொட்டு நண்டு, சிவப்பு நண்டு ரெண்டும் இருந்தது. எறா வந்து ஒரு 20 எறா இருந்தது. நம்மளுக்கு வேணுன்னா பீஸ் கணக்கில் போட்டு தராங்க எறா. இப்போ அவங்க ஒரு கூறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த எறாலாம் பார்த்தீங்கன்னா 500ரூபா. பண்ணா மீன்லாம் நம்ம வந்து 300ரூபா 200ரூபா அப்படி கேட்டால் கூட தருவாங்க. அப்புறம் இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 நண்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பொட்டு நண்டு, சிவப்பு நண்டு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பொட்டு நண்டு வாங்கி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. சிவப்பு நண்டு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கம்மி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான். அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பண்ணா மீன் அது எவ்வளோ? 300 நல்லா கேட்குறேன். 6 மீன் வாழை மீன் எவ்வளோண்ணா? இந்த வரிப்பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா கூறு வந்து 200ரூபா. ஒரு கூறு வந்து 200ரூபா. 2 கூறு வந்து 350 ரூபாய் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 கூறு வந்து 350 ரூபாய் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவளத்தில் வந்து வாழை மீன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது, ரேட்டும் கம்மியாக இருந்தது. எவ்வளோ மடவை கூறு? 300ரூவா. எறாண்ணா? எறா 250 ரூபா. வாழைலாண்ணா? வாழை 200ரூவா. 7 வாழையா? 8 வாழையா? 7. நீங்கள் அந்த ஜங்ஷன் வாங்குறீங்க, அந்த ஷிம்பு கிடையாது. அது வந்து செயற்கையாக உருவாகுது, மெடிசன் யூஸ் பண்ணுறது. இது வந்து லைவ். இது ஒயிட்டாக இருக்கும் ஏதா, அது கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். அடுத்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணா மீன் இருந்தது, நாக்கு மீன் இருந்தது, புள்ளிக்கனவா இருந்தது. புள்ளிக்கனவாலாம் வந்து ரெண்டு மீன் வந்து 500ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாக்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மொத்த மீனுமே வந்து 300ரூவா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணா மீன்லாம் வந்து அந்த கூறு வந்து 200ரூபா. புரட்டாசி மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கம்மியான மாதிரி தெரியல, அதிகமாக தான் இருந்தது. இந்த குரலி மீன் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோ இருக்கும். இந்த மீன் வந்து 1500ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மீன் தான் பெருசாக இருக்கும். நீங்கள் வெட்டினீங்கன்னா வந்து இதில் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே போகும் இந்த குரலி மீனில். நீங்கள் கோவளத்துக்கு போய் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே போயிடுங்க. 5:30 மணிக்கு போனால் கூட உங்களுக்கு மீன் கிடைக்கும். நான் போனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 7 மணி இருக்கும். அப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய போட்லாம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் ஃபுல்லாகவே மடவை மீன் தான் இருந்தது. ஃபுல்லாகவே மடவை மீன் தான். ஒரு கூரை பார்த்தீங்கன்னா இந்த மடவை மீன் வந்து 500ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருந்தது. இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் ரேட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சின்ன மீன் எவ்வளோ சொன்னீங்க? 500ரூபாண்ணா. அப்படியே சின்ன மீன் ஒன்று தாங்க. அப்படியே இது அப்படியே தந்துருவா. கனவாடி, புள்ளி கனவாடி. இந்த புள்ளி கனவா எவ்வளோண்ணா? 3,700 900 ப்ளீஸ் கிவ் 900. 900 ஓகே. பைட் போட்டுருவாங்க. இந்த மார்க்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மார்க்கெட் போனாலும் உங்களுக்கு மீனோட பேர்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் மீன் ரேட் கம்மியாக வாங்கலாம். உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. மீன் பேரை வந்து மாற்றி சொல்லுவாங்க, புரியுதுங்களா? மீன் நல்ல மீன் தான், மீன் பேரை வந்து மாற்றி சொல்லுவாங்க. சில இது வந்து கொடுவான்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கொடுவா இருக்காது. இந்த குரலி மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுவான்னு சொல்லி தான் வைப்பாங்க, ஆனால் அது கொடுவா கிடையாது. அதனால் வந்து மீன் பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டு வந்துட்டுருக்கு. அந்த போட்டுக்கு தான் எல்லோரும் வெயிட்டிங்கு. ஏன்னா முக்கால்வாசி பேர் சங்கரா மீனுக்கு தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சங்கரா மீனும் இனிமேல் வர போட்டில் ஃபுல்லாகவே சங்கரா மீன் தான் வருமா கேட்டதுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் சங்கரா மீனுக்கு. இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்படி ரேட் என்ன வருதுன்னு பார்ப்போம். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து ஃபுல்லாக சங்கரா மீன் தான் இருந்தது. சங்கரா மீனும் நவர மீனும் இருந்தது. இப்போ கூறு கட்டுறது வந்து நவர மீன் வந்து 200 சங்கரா மீன் வந்து 500. இந்த கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வந்து 500 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நண்டு, அதுக்கப்புறம் நவர சின்ன சின்ன நவரைங்க அதிகமாக இருந்தது இந்த போட்டில். சங்கரா மீன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 6-7 சங்கரா விற்கிறாங்க. அது 700 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சங்கரா 100 அந்த ரேஞ்சுக்கு வருது. சங்கரா ரொம்ப பெருசுலாம் கிடையாது, மீடியமான சைஸ் தான். அதுக்கே இந்த ரேட் விற்கிறாங்க. சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 200 கிடையாது உங்களுக்கு. குறைஞ்சபட்சமே 500 தான். அதிலே பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக இருந்தது சங்கரா, ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது, நெத்திலிமாக இருந்தது. அந்த சங்கராவன்னா 200 தராங்க. கொஞ்சம் சைஸாக இருந்ததுன்னா அது வந்து 500 தான். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாம நண்டு. இந்த நண்டு வந்து 500 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த நண்டில் வந்து சதை சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். 500 சொன்னால் நம்ம சரி ஓகே. ஒரு 600 கொடுப்பாங்க. 50 பெரிய பெரிய மீன் மாமா. இல்லை 600 கொடுப்பாங்க. 500 சங்கரா மீன்லாம் வேணுன்னா நீங்கள் வந்து 8 மணிக்கு மேலே 8-8:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கரா மீன்லாம் வருது. இதுலேயே வந்து ஒருத்தர் நல்லா கோவளத்தில் வந்து கம்மியான ரேட்டே கொடுப்பாரு. அவர் பேர் ராஜா. அவர் நான் வீடியோ எடுத்திருக்கேன், கடைசியாக போடுறேன் பாருங்கள். அவர்கிட்ட வந்து நவர மீன்லேருந்து எல்லாமே ஒரு கவர் ஃபுல்லாகவே நவர மீன் வந்து 300 தான் கொடுத்தாரு. நான் கடைசியில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அவர் பார்த்து வச்சுங்க. நீங்கள் வந்து அடுத்த வாட்டி போனீங்கன்னா அவர்கிட்ட வாங்க. ஆனால் அவர் லேட்டாக தான் வருவார். அவர் தான் கடைசியாக வருவார். வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அவர்கிட்ட சங்கரா மீன் நவர மீன்லாம் வாங்கலாம் இந்த மாதிரி டைமில். காரப்பொடி 200. காரப்பொடி மீனே கிடைக்கல. வாங்கறதா இல்லைன்னு சொல்லல, 600 வரேன் நான். 800 உனக்கு கம்மியாக தான் சொல்லுவேன். இப்போ ஃபஸ்ட்டு போனின்னு தான் போடுறேன். இல்லை 800 கம்மி போட மாட்டேன். போனியை போடுங்க. சங்கராவுக்கு பேர் வாங்கி போங்க. களமாக இருக்குது, 8 கட்டு என்னம்மா தான் பார்க்குறேன். எவ்வளோ நேரம் பவால் அரிசி பைத்தியக்கார மாதிரி பேசுகிறேன். சொல்லிக் கொடுமா அது பெருசு பெருசாக கொடுத்துருக்கு. இல்லை இல்லை செஞ்சு தானே இருக்குது. 600 கொடுத்தேன் பெருசு 4 அது சொல்லிக் கொடுமா அது. இதுமா 500 அது சொல்லிக் கொடு. நான் சொல்லி தரேன். 700 கொடு. 3 சின்ன சின்ன தானே இருக்கு. 4 மீன் இருக்குதுமா. 2 மீனம்மா உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னது இவர் தான் கடைசியாக வந்தார். நான் கிளம்பும்போது வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து சங்கரா மீன், நவர மீன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷீலா மீன் இருந்தது. நவர மீன்லாம் பார்த்தீங்கன்னா கவர் ஃபுல்லாக கொடுத்தாரு. இவரை பார்த்து வச்சிங்க. நீங்கள் அடுத்த வாட்டி வந்தீங்கன்னா இவர்கிட்ட வாங்கி பாருங்கள். மீன் ரேட்டு மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவர்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் வாங்கி ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 மீன் எடுத்து ஆனால் அப்படியே கூட 200 கூட எனக்கு வாங்கிட்டேன் 600 இப்போலாம் நிறைய இது 100 இந்த வாழை ஒரு கவர் ரொம்ப அதிகம். இப்போ கரெக்டாக இருக்கும்.
சங்கரா காசு அண்ணா ஆ வாங்கிக்கிறேன். அவரதான்ப்பா இல்லை பாய் கொஞ்சம் தான் இருக்குது 750 இங்கே 2-3 பேருக்கு யாராவது வருமானம் சங்கரா சார் 500 சுகர் போட்டு இல்லை அவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கோவளத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஓப்பனாக சொல்லிவிடுங்க. கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து அதிகமாக இருந்தால் சொல்லிங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி கோவளத்தில் மீனோட ரேட்லாம் அதிகமாக தான் இருந்தது, எனக்கே தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.